இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்கள் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும், எதிர்பார்த்த பண வரவு, பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையா, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குமா, திருமண முயற்சி வெற்றி பெறுமா பெறாதா, மாணவர்களோட கல்வி, வியாபாரத்தில் லாபம், உடல் நலம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு எப்படி இருக்கும், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி பலன் உங்களை பயன்படுத்துறதுக்காக இல்லை, வரப்போகிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவும் சவாலை புத்திசாலித்தனமாக சமாளிக்கவும் ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கும். அதனால் இந்த ஆடி மாத பலனை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர கருத்து என்னன்னு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் வளர்ச்சி மாதமாக தான் அமையும். இந்த மாதத்தில் பாதியில் இருந்த வேலைப்பளு, குழப்பம், மன அழுத்தம் போன்றவை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உருவாகும். இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த பல காரியம் ஒன்று பின்னாடி ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்துலேயும் சமூகத்துலேயும் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொறுப்பு அதிகமாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கிற திறன் உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் அவசர முடிவை தவிர்த்துக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். தேவையற்ற விவாதத்தில் ஈடுபடக்கூடாது. யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. பெரிய முதலீடை பலமுறை யோசித்து செய்யணும். அதாவது பெருசாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை நல்லா யோசித்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது. அடுத்து குடும்ப வாழ்க்கை. இந்த மாதத்தில் குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். நீண்ட நாளாக பேசாமல் இருந்த உறவினர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறவும் சுபகாரியங்கள் குறித்து பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளோட எதிர்காலம் தொடர்பான நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து காதல் வாழ்க்கை. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரும். காதலில் இருந்த குழப்பம் குறையும். புரிதல் அதிகரிக்கும். திருமணமாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் கோபத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்கன்னா தேவையற்ற பிரச்சனை தான் வரும். அதனால் வார்த்தையில் கவனம் தேவை. தொழில். இந்த மாதம் மிகப்பெரிய பலன் தொழில்துறையில் தான். அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்பு, மேலதிகாரிகளோட பாராட்டு, வெளிநாட்டு வாய்ப்பு போன்ற நல்ல விஷயம் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி அரசு வேலைக்கு தயாராகிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம். இந்த மாதம் வியாபாரிகளுக்கு நல்ல மாதம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ், அதாவது ஆன்லைனில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஆர்டர் அதிகரிக்கும். ஆனால் கூட்டு தொழில் செய்யும்போது ஒப்பந்தத்தை முழுமையாக படிச்சுட்டு கையெழுத்தணும். அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த அக்ரிமெண்ட்டில் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நிதிநிலை. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் சேரும். ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட பணம் வரலைன்னா அந்த பணம் இந்த டைமில் உங்களுக்கு சேரும். சம்பள உயர்வு கிடைக்கும். போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புதிய வாகனம் வாங்குறது, வீடு திட்டம், நிலம் வாங்குகிற முயற்சி, சேமிப்பு அதிகரிக்கும். அதனால் செலவெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு தேவையான செலவு மட்டும் செய்யணும். மாணவர்களோட கல்வி. இந்த மாதம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக அமையும். மன ஒருமைப்பாடு அதிகரிக்கும். நினைவாற்றல் உயரும். போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்க இந்த டைமில் உங்களுக்கு நல்ல செய்தி சேரும். உடல் நலம். உடல் நலத்தில் எந்த தாக்கமும் இல்லை. தினமும் தண்ணி குடிக்கணும். உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம். இரவு நேரத்தில் அதிக நேரம் விழித்திருக்காமல் நேரமாக தூங்கிறது உடல் நலத்தை மேலும் மேம்படுத்தும். அடுத்து வேலை தேடுறவங்களுக்கு நேர்முக தேர்வில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பழைய விண்ணப்பங்களுக்கு பதில் வரலாம். அதாவது ஒரு கம்பெனிக்கு ஆல்ரெடி லெட்டர் போட்டிருப்பீங்க, அதை அவங்க கண்டுக்காமல் இருந்து இந்த டைமில் உங்களுக்கு அவங்க கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய திறன்களை கற்றுக்கொள்வது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும். அதாவது நீங்கள் புதிய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிங்கன்னா அது உங்கள் எதிர்காலத்தில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்பு. வெளிநாட்டில் வேலை, கல்வி அல்லது தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சில நல்ல தகவல் கிடைக்கலாம். அதாவது விசா தொடர்பான முன்னேற்றம், வெளிநாடு நிறுவனங்களில் இருந்த அழைப்பு, வெளிநாட்டு வாடிக்கையாளர்களோட புதிய ஒப்பந்தம் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொத்து மற்றும் வாகன யோகம். இந்த மாதம் வீடு, நிலம் மற்றும் வாகனம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக அமையும். வீட்டு கடன் ஒப்புதல் கிடைக்கலாம். நிலம் வாங்கும் பேச்சுவார்த்தை வெற்றி அடையும். பழைய சொத்து பிரச்சனை தீரும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு சொத்தில் பிரச்சனை இருந்தால் அது இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிடும். புதிய வாகனம் வாங்குகிற யோகம் உருவாகும். அடுத்து பெண்களுக்கான பலன். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை செய்யும் பெண்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு இருக்குது. தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நல்லா ஆரம்பமாக இருக்கும். உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை. ஆண்களுக்கு, சிம்மராசி ஆண்களுக்கு இந்த மாதம் பொறுப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம், வருமான உயர்வு, குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. புதிய முதலீடு, நிதானமாக செயல்பட வேணும். சமூக மரியாதை. இந்த மாதத்தில் உங்கள் பெயர் மற்றும் மதிப்பு அதிகரிக்கும். புதிய பொறுப்பு கிடைக்கும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். தலைமை பொறுப்பு கிடைக்கலாம். உங்கள் ஆலோசனையை பலர் மதிப்பாங்க. அடுத்து பயண பலன்.
இந்த மாதம் பலருக்கு பயண யோகம் இருக்குது. தொழில் தொடர்பான பயணம், குடும்பத்தோட சுற்றுலா, ஆன்மீக யாத்திரை இல்லைன்னா வெளிநாட்டு பயண வாய்ப்பு இருக்குது. அதனால் பயணங்களோட ஆவணத்தை கவனமாக வச்சுக்கோங்க. இந்த மாதம் தவிர்க்க வேண்டியது கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது. தேவையில்லாத கடன் வாங்க வேண்டாம். யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுக்காதீங்க. உடல் நலக்குறைய அலட்சியமாக எடுத்துக்க வேண்டாம். குடும்பத்தில் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் என்னென்ன செய்யலான்னா, பெற்றோரோட ஆசீர்வாதம் பெறுங்க. மரக்கன்றுகளை நிறைய நடுங்க. தேவையற்ற செலவை குறைச்சி சேமிப்பை அதிகரிச்சுக்கோங்க. முதலீடு மற்றும் சேமிப்பு இந்த மாதம் நீண்ட கால முதலீடுக்கு ஏற்ற காலமாக இருக்கும். அதனால் தங்கம், நிலம் போன்ற இதில் முதலீடு செய்கிறத இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு பல நல்ல வாய்ப்பையும் அதே நேரத்தில் சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களையும் வழங்க போகுது. இந்த மாதம் உழைக்கிறவங்களுக்கு உயர்வு, பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் புதிய பொறுப்பு வந்தாலும் அதை திறமையாக சமாளிக்கும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. நிதிநிலையில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வியாபாரிகளுக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்பும் கிடைக்கும். இருந்தாலும் கோபம், அவசரம், தேவையற்ற செலவு மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவை தவிர்க்கிறது இந்த மாதத்தில் மிக முக்கியமான அறிவுரையாக இருக்கும். எந்த முடிவையும் நிதானமாக யோசித்து எடுத்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மையை தான் வழங்கும். இந்த மாதம் குடும்பத்தோடு இணைந்து ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொள்வது மன அமைதியும் நல்ல பலனையும் தரும். பெரியவர்களோட ஆசீர்வாதத்தையும் பெற்றோரோட வாழ்த்தையும் பெற மறந்துடாதீங்க. இந்த ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் நிலையான வளர்ச்சியையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தொழிலில் வெற்றியையும் பொருளாதார வளத்தையும் தான் வழங்கும். அதனால் இந்த ஆடி மாதத்தை நம்பிக்கையோடு முன்னேறுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.